கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. குறிப்பா பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜயிடம் சேருவாரா, டிடிவி தினகரன் அவர்கள் வந்து விஜயிடம் சேருவார்ன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை செங்கோட்டையன் வச்சிருந்தாரு. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு அந்த பொறுப்பாளராக இருக்கக்கூடிய போலேந்தி அவர் கூட ஒரு முக்கியமான அணுகுண்ட போடக்கூடிய வகையில் கூட ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. சசிகலா அவர்கள் வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல, அதனால இனிமேல் அதிமுக ஒன்றிணைய வாய்ப்புன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் கூட வச்சிருக்காரு. அதிமுக மீண்டும் ஒன்றிணையுமா? 2026 தேர்தல் எப்படி சார் சந்திக்க போறாங்க? எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக தான் எதிர்காலத்திலே ஒருங்கிணையும். 2026 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காணாத தோல்வியை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார். இந்த தேர்தல் சந்திச்சதுக்கு பின்னாடி துண்டை காணாம் துணியை காணாமட்டு அதிமுக கட்சியை அலுவலகத்தை கூட்டிட்டு ஓடிடுவார். இதான் யதார்த்த உண்மை. நான் வம்புக்கு வீம்புக்கு பேசல. ஓகே. நீங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்தவுடன் சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும், முதலமைச்சர் அவர்கள்லாம் நினைக்கல. யதார்த்த உண்மையை நம்ம பேசினா அதான். அவங்கள பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக உற்ற தோழியாக ஒரு முறை அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனது தாயார் இருந்த இடத்திலிருந்து சின்னம்மா அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நீங்க இப்படி பேசிருக்கீங்க, இப்ப இப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். நான் விமர்சனம் சின்னம்மா மேல வைப்பேன். விமர்சனம் வைப்பது வேறு, நிறை குறை ரெண்டையும் பேசினாதான் மனுஷன். நிறை குறை ரெண்டு இருக்கு. ஆனா அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை, நிறைவான கருத்துக்களை மக்களுக்கு சொல்லணும். சினிமாவில் குறை இருந்தாலும் சொல்லுவோம். அதான் நம்முடைய யதார்த்த உண்மை. நம்ம யாருக்கும் தொண்டுகளையும் பார்க்கிறாள் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் போல அதிமுக வலுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன். அதிமுக மிகப்பெரிய வலிமையான கட்சி. புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் பொதுமக்களுடைய வெகுஜன மக்களுடைய இயக்கம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியில கூட சாதாரண விளிம்பு நிலை மக்கள் இவ்வளவு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதிமுக நிக்குன்னு சொன்னா சாதாரணமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர் உட்பட, சாதாரண கட்டுமான தொழிலாளர் உட்பட அனைவரும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு இயக்கம் எது சொன்னால் ஒரு நம்பிக்கை உள்ள இயக்கம் அதிமுக. அந்த மாபெரும் இயக்கத்தை புரட்சி தலைவர் மறைவுக்கு முன்பாக ஜெயின் ரெண்டா பிரிஞ்சிச்சு. நான் பலமுறை பேசியிருக்கேன். ஜானகியம்மார் அவர்கள் தலைமையில நடிகர் சிவாஜி கணேசன் தலைமையில் ஒரு அணியாக நின்றார்கள். இரட்டை புறா சேவல் சின்னத்திலே அம்மா நின்றார், ஜானகி இரட்டை புறா நின்றார். அன்றைக்கு இரண்டாக பிளவுபட்ட காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு 13 ஆண்டுகள் கழித்து கலைஞர் அவர்கள் 89 முதலமைச்சரானார். அந்த தேர்தல் முடிவு வந்தவுடனே ஜானகியம்மார் அவர்கள் முடிவெடுத்தார்கள், இந்த இரட்டைலையை காப்பதற்காக, இந்த இரட்டைலைக்காக உயிரை விட்ட உதயகுமாரை நினைத்து பார்க்கிறேன், இந்த இரட்டைலைக்காக உயிரை விட்ட வத்தலக்குண்டு ஆறுமுகத்தை நினைத்து பார்க்கிறேன், இந்த இரட்டைலைக்காக உயிரை விட்ட லூர்தை நினைத்து பார்க்கிறேன், இந்த இரட்டைலைக்காக ரத்தம் சிந்திய ராஜேந்திரன் நினைத்து பார்க்கிறேன். இந்த இயக்கத்திற்காக லட்சம் தொண்டர்கள் அடிபட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய கணவர் புரட்சி தலைவருக்காக உருவாக்கின இந்த மாபெரும் ரத்த துளியால் உருவாக்கப்பட்ட அதிமுக சிதறுண்ட கூட கூடாது. ஆகவே இரவோடு இரவாக சின்னம்மா சசிகலா அவர்களையும் நடராஜன் அவர்களையும் அழைத்து, நான் இந்த கடிதத்தை தருகிறேன், தேர்தல் ஆணையத்தை உடனடியாக அனுப்பிவிடுங்கள், ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சியை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே. அதான் தாய் உள்ளம் ஜானகியம்மா. தன் கணவர் நாட்டு மக்களால் போற்றி போலப்படுகின்ற முடிசூடா மன்னன் புரட்சி தலைவர் வல்லல் அவர் உருவாக்கி இந்த இயக்கம் கண் முன்னால் அழிந்துவிடக் கூடாது என்று கருதி நம்பிக்கையுள்ள சின்னம்மா சசிகலாவையும் நடராஜனையும் தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை சரி கேட்டி நடராஜன் அவர்களும் சின்னம்மா அவர்கள் சசிகலா அவர்களும் சரி கேட்டி இந்த மாபெரும் இயக்கத்தை திரும்ப
தடைப்பட்ட இரட்டலையை மீண்டும் கொண்டு வந்து 89 மதுரை கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் SR ராதாவை நிறுத்தி மருங்காபுரியில் பொன்னுச்சாமி 3 மாதத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து திமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக மீண்டும் இரட்டலையை நடராஜன் மூலமாக மிகப்பெரிய டெல்லி படையெடுப்பு பேசினா நேரம் போக அவர் வேலையெல்லாம் அவர் அவ்வளவு கடினமான வேலை. மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைத்து இரட்டலை இடைத்தேர்தலில் எந்த இரட்டலை தோத்துச்சோ எந்த இரட்டலை மீண்டும் மதுரை கிழக்கு தொகுதி SR ராதா சங்கராவை எதிர்த்து வெற்றி பெற்றார். மருங்காவூரில் பேராசிரியர் பொன்னுச்சாமியை அம்மா தலைவரான அதிமுக வெற்றி பெற்று தொடர்ச்சியாக எதிர்கட்சி தொடர்ச்சியாக அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி பெற்றார் சின்னம்மா. திரும்பவும் அம்மா மறைவுக்கு பின்னாடி இன்னைக்கு தர்ம யுத்தம் நடத்தின OPS நன்றி கெட்ட உலகம், தமிழனும் நன்றி கெட்டவன் தான். அதே போன்று அதிமுக இருக்கிறான் பாத்தீங்களா, நன்றி கெட்டவன் எந்த கட்சியோட அதிகமா இருக்கான்னு கேட்டா அதிமுக தான் பகிரங்கமா குற்றம். 1987 இருந்து அதிமுக புரட்சித்துறை அம்மா கைக்கு வந்ததுக்கு பின்னாடி கடைசியாக நடைபெற்ற 2016 தேர்தல் வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியவர் சின்னம்மா. நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியவர் சின்னம்மா, அமைச்சர் ஆக்கியவர் சின்னம்மா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லட்சம் கோடீஸ்வரனை உருவாக்கியிருக்காங்க கான்ட்ராக்ட். இவ்வளவு உருவாக்கி அந்த கட்சியை நிலைநிறுத்தினாங்க. ஒன்றிய அரசு மோடி அரசு என்ன கணக்கு பண்ணா, முக்குளத்தூர் அவன் கணக்கு போட்டது, அதுவும் தஞ்சாவூர் கல்லர், மிகப்பெரிய பின்னணி சமூகம். இந்த சமூகத்திற்கு பின்னால் அதிமுக இருந்தால் அதிமுகவை அழிக்க முடியாது. OPS போன்று EPS போன்று உட்கார் எந்திரின்னு சின்னமாவை சொல்ல முடியாது. ஒரு போர் குணமடைத்த சமூக பின்னணியில் இருக்கிறார். மனதிலும் அடிப்படையில் சூத்திரச்சி. இவர் தலைமையிலான அதிமுக இருந்தால் பாஜக அதிமுகவில் புகுந்து விட முடியாது. அதற்கு OPS எடுத்து தர்ம யுத்தம் அவரே ஒத்துக்கிட்டார். ஆடிட்டர் குருமூர்த்தி, நான் ஆலோசனை சொன்னேன், நான் தான் சின்னம்மாவை எதிர்த்து அம்மாவுடைய நினைவிடத்துல போய் உட்கார சொன்னேன்னு சொன்னார். முதல் துரோகி யாருன்னு கேட்டா OPS, நன்றி கெட்ட துரோகி. துரோகத்திலேயே நீ துரோகியா நான் துரோகியான்னு பட்டிமன்றம் நடத்தலாம். கற்பில் சிறந்த ஒரு கண்ணகியா மாதவியா மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணது, சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணது அதிகம் OPS EPS. 33 ஆண்டுகள் அம்மா இருக்கும்போது இந்த வழக்கு உருண்டோடி போனது. வாய்தா மேல வாய்தா கொடுத்தாங்க. காரணம், நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவா இருந்தாலும் அவர் பிராமணராக இருந்த காரணத்தினால் ஒரு வாய்தா கவர்னரை தமிழ்நாட்டுக்கே வரவிடாம அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சராக சின்னம்மாவை கூவத்தூர்ல தேர்வு செய்யப்பட்டதற்கு முன்னாடி மராட்டியத்திலிருந்து கவர்னர் இங்க வரவிடாம 33 வருஷம் இழுத்த வழக்க ஒரே ஒரு வாய்தா கூட கொடுக்காம தண்டனை வழங்கி 4 ஆண்டுகள் பரப்பின அக்கரகாரத்துக்கு அனுப்புனது யார்? என்ன காரணம்? நான் நாட்டு மக்களுடைய கேள்விக்கு விடுறேன். இந்த இடத்துல சசிகலா ஒரு பிராமணரா இருந்தா, பிராமணத்தியா இருந்தா இந்த வழக்கு எவ்வளவு நாள் நீடிக்கும்? அப்ப அதிமுக வலுவான தலைமை வரக்கூடாது என்பது அப்போதே கங்கணம் கட்டி விட்டார்கள் அம்மா மறைவுக்கு பின்னாடி. அதனாலதான் தர்ம யுத்தத்தை OPS வச்சு தொடங்க வச்சு கட்ட பஞ்சாயத்தை அப்பயே உள்ள புகுந்து இந்த பக்கம் EPS திரும்ப முதலமைச்சராக்கி ஊரை துணை முதலமைச்சராக்கி டிடிவியை கட்சியை விட்டு வெளியேற்றி இவ்வளவு அக்கிரமும் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, புகழேந்தி சொல்றாரே நான் ஒருங்கிணைப்பு சின்னம்மா ஒத்துழைக்கின்ற உங்களை எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரா? KC பழனிசாமி, JCT பிரபாகரன், புகழேந்திய உங்களை எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாரா? நான் கேட்கிறேன். சின்னம்மா என்ன
தப்பு பண்ணியிருக்காங்க? இதே புகழேந்தி பேட்டி கொடுக்குறாரு. நடராஜன் வந்து பரப்பன அக்ரகாரத்தில் இருக்கும்போது அம்மா மறைந்துட்டாங்க, 4 ஆண்டுகள் தண்டனை. தன்னுடைய கணவர் பார்க்க போறாரு மனுவில். அவ புகழேந்தியை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க சின்னம்மா, அது புகழேந்திய பேட்டியில சொல்லியிருக்காரு. நான் புரட்சி தலைவர் அம்மா கொடுத்த சத்தியம், நடராஜன் நான் சந்திக்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சத்தியம். அவங்க இறந்துட்டாங்க. ஆனா அந்த சத்தியத்தின் அடிப்படையில் அவரையே என்னை பார்க்க வர்றாரு, நான் அவரை பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. உனக்காக தெரியுமா? அது புகழேந்தியே அந்த பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்க வெளியே வந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் நடராஜன் எத்தனை பேருக்கு எம்எல்ஏ பதவிக்கு பரிந்துரை பண்ணியிருப்பாரு, எத்தனை அரசு அதிகாரி உருவாக்கி இருப்பாரு. கணவர் இறந்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போகல. எடப்பாடி பழனிசாமி சின்னம்மா காலில் ஊர்ந்து நகர்ந்து தானே போய் நீ முதலமைச்சரான. அதே சின்னம்மா வீட்டுக்கு பக்கத்துல உறவினர் காமராஜர் 2 கிலோமீட்டர் தான் வீடு, மந்திரி நடராஜன் எனக்கு போகல. நன்றி கெட்டவங்க நீங்க பேசுறீங்க. வைத்தியலிங்கம் 5 கிலோமீட்டர் வீடு பக்கத்துல, நடராஜனுக்கு போகல. ஆனா அவங்க சிறையிலிருந்து வந்த உடனே உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்ட மதுசூதனை போய் மருத்துவமனையில் பார்த்தாங்க. மதுசூதன் இரங்கலுக்கு போனாங்க. ஓபிஎஸ் மனைவி இரங்கலுக்கு போறாங்க. ஓபிஎஸ் அம்மா இருந்ததுக்கு போறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஓபிஎஸ் பத்தி பேசியிருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசியிருக்காங்களா? சரி, இன்னைக்கு வரைக்கும் யாராவது புகழேந்தி போனாரா? நான் கேட்கிறேன். சின்னம்மா சிறையிலிருந்து வந்ததுக்கு முன்னாடி புகழேந்தி போய் பார்த்தாரா? எத்தனை எம்எல்ஏக்களை உருவாக்குனாங்க, எத்தனை அமைச்சர்களை உருவாக்குனாங்க, 2 முதலமைச்சர் உருவாக்குனாங்க, எத்தனை மத்திய அமைச்சர், எத்தனை ராஜ்யசபா எம்பி, எத்தனை வாரிய தலைவர். நன்றி கட்டவங்க. நீங்கள பூரா ஒரே கப்பல்ல ஏற்றி நீங்கள பூரா நடுக்காட்டில் வச்சு சுட்டு கொள்ளணும், இல்ல கவுத்து விடணும் கப்பலை. நன்றி கட்டவங்க. துரோகத்தின் மொத்த உருவம் அதிமுக இருக்காங்க. அந்த அம்மா ஒரு பெண். இன்னைக்கு யாராவது இன்னைக்கு வரைக்கும் பாக்குறானா? அம்மா இருக்கும்போது காலில் கையில் விழுந்து பந்திரி பதவி வாங்கினீங்க. அவங்க என்ன செய்ய முடியும்? இப்பயும் பிஜேபி என்ன சொல்றான்? தினகரனை சேர்த்துக்க, ஓபிஎஸ் சேரு. ஏன் சின்னம்மாவை பத்தி அமைதியா இருக்கான்? அவன் டேஞ்சர் யார பாக்குறான்? தளபதி ஸ்டாலினை டேஞ்சர் பாக்குறான். கலைஞரை விட, பெரியாரை விட, அண்ணாவோட மோசமா இருக்கான்னு நினைக்கிறான். இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலினை கண்டு அஞ்சுறான். ஆனா அதிமுகவில் எடப்பாடிய பக்கத்தில் உட்கார வைக்கிறான், ஓபிஎஸ் கொஞ்சிறான், டிடிவி தவிர்த்து அப்படியே மடியில உட்கார வைக்கிறான். சின்னம்மாவை கண்டு ஏன் இன்னைக்கு வரைக்கும் சின்னம்மா சப்ஜெக்ட் ஒன்றிய அரசு ஏன் பேச மாட்டேன்றான்? அப்ப அஞ்சுறது யார்? நான் புகழேந்தியை கேட்கிறேன். ஒருங்கிணைப்புக்கு அவங்க எந்த வகையில தடையா இருந்தாங்க? அவங்க ஓபிஎஸ் பத்தியோ இபிஎஸ் பத்தியோ அதிமுக இருக்கிற தொண்டர்களை பத்தியோ தலைவர்களை பத்தியோ ஒரு வார்த்தை அவங்க பேசிருக்காங்களா? உங்க வண்டவாளம் எல்லாம், முன்னாள் அமைச்சருடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் அவங்க கையில் இருக்கு. அவங்க ஏன் பேச மாட்டாங்க? எல்லோரும் அதிமுக, இந்த கட்சி உருவாகும், இந்த கட்சியை நம்ம வந்து சிதைச்சிடக்கூடாது. வயது அவங்களுக்கு 70க்கு மேல, 4 ஆண்டுகள் சிறையிலிருந்து சிங்கமா சிரித்தெழுந்து வந்துட்டாங்க. அவங்கள போய் நீ நக்கலாகவும் குறை சொல்றது எந்த அடிப்படையில் ஏத்துக்கிற முடியும்? அதிமுக உருவாகும் 2026 தேர்தல் இந்த பச்சோந்திகள், நன்றி கட்ட துரோகிகள்லாம் அதிமுக முகவரி இல்லாம போயிடுவாங்க. அவருக்கு பின்னாக அதிமுக ஒருங்கிணையும். அது சின்னம்மா தலைமையில் ஒருங்கிணையும். அந்த ஒருங்கிணைப்புல நாங்கெல்லாம் மிகப்பெரிய வலுவான சக்தியாக அதிமுக நிற்போம். துரோக கூட்டத்தின் தோல் உரிக்கப்படும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி. சின்னம்மா மேல குறை இருக்கா? இருக்கு. அந்த குறைகள் எல்லாம் இப்பொழுது பேசி சர்ச்சை உருவாக்க வேண்டியதில்லை. அண்ணா சொன்ன மாதிரி 62 சிறையில, வேலூர் சிறையில் அண்ணா அவர்கள் விலைவாசி ஒரு போராட்டத்தில் இருந்தார். திராவிட கோரிக்கை நான் தற்சமயமாக கைவிடுகிறேன். ஏனென்றால் சீனா நம் நாட்டின் மீது படையெடுக்கிறது. ஒரு வீடு இருந்தாதான் ஓடு மாற்ற முடியும். அதனால இப்ப அந்நியன் படையெடுக்கிறான். இந்த நேரத்தில் நான் திராவிட நாடு கொள்கையை கைவிடுறேன்.
திராவிட நாடு கேட்பதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது அண்ணா சொன்னார். சின்னம்மா மேல சில குற்றச்சாட்டுகள் குறைகள் இருக்கா? இருக்கு, மனிதன் இல்லாம இருக்காது. ஆனா அதிமுக கட்சி வலுவா இருந்தாதான் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் கேட்க முடியும், கேள்வி எழுப்ப முடியும். ஆனா இவங்கெல்லாம் பச்சை துரோகிகள், நன்றி கெட்டவங்க. இந்த நன்றி கெட்ட கூட்டத்தை மக்கள் அடையாளம் கண்டுட்டாங்க. ஒன்றிய அரசு இன்றைக்கும் சின்னம்மா அவர்களை பழிவாங்குகிறது. அவங்கள பத்தியே பேச மாட்டேன், இணைப்புலையோ கூட்டணியிலையோ. அவங்க முன்னாடி அவங்க அதிமுக கொடி கட்டிட்டு அவங்க சாமி போறாங்க. அவங்க முன்னாடி பெரிய அமைப்பு இருக்கா? இல்ல. ஆனா அவங்கள 10 பேர், மாவட்டத்தில் 10 பேர் உண்மையான அடிமட்ட தொண்டர்கள் அவன் தான் வரவேற்கிறான், போறான், வரலாம், இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த மிகப்பெரிய இயக்கம் அழிந்து விடாது. பிஜேபி உள்ளே புகுந்து விடலாம், கரையான் புற்றெடுக்க கருணாகம் உள்ளே புகுந்து விடலாம் என்று கருதுகிறது. அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட எஃகு கோட்டை. இந்த எஃகு கோட்டையை 2026 தேர்தலில் அசைக்கலாம் என்று கருதுகிறது பாஜக. பாஜகவும் அழிந்துவிடும். அதற்கு துணை போகிற எடப்பாடி உட்பட அனைவரும் அழிந்து போவார்கள், முகம் இல்லாமல் போவார்கள். 2026க்கு பின்னாடி திமுகவா அதிமுகவா தான் இருக்கும் நிச்சயம். நன்றி சார். நன்றி.